குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த திரு சிபி ராதாகிருஷ்ணனை பாஜக அறிவித்திருக்கு. சட்டசபை தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு பாஜக சிபிஆரை அறிவித்ததால அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் உற்சாகம் அடைந்திருக்கு. ஆனா மாறாக திமுக மற்ற கட்சிகள் எல்லாமே தர்ம சங்கட்ட சூழல ஏற்பட்டிருக்கு. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ஜூலை 22ஆம் தேதி தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார். இதையடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான பதவிக்கு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறவும் உள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் அறிவித்ததுமே அதற்கான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பணியில ஆளும் பாஜக தரப்பு எதிர்க்கட்சியான இந்திய கூட்டணி மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். பாஜக வேட்பாளர்கள் பட்டியல குஜராத், கர்நாடகா, சிக்கிம், ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, டெல்லி உள்ளிட்ட மாநில கவர்னர் பெயர்கள் பரிசீலனை செய்தது. ஆனா இறுதியா பாத்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக பாஜக அதிரடியாக அறிவித்தது. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தற்போது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கவர்னராக உள்ளார். அதற்கு முன்னதாக ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் சில காலம் ஆந்திரா, புதுச்சேரி ஆளுநராகவும் தற்காலிக பொறுப்பு வகித்தவர். திருப்பூரை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் கொங்கு மண்டலத்தில் நல்ல செல்வாக்கு மிக்கவர் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர் அனைவரிடமே பார்த்தீங்கன்னா கட்சி வேறுபாடு இல்லாமல் நட்பை வளர்த்து கொண்டவர். சிபிஆர் என்று அன்போடு அழைக்கப்படும் சிபி ராதாகிருஷ்ணனின் பின்னணியில அவருடைய வளர்ச்சி ஏராளமாக இருக்குது. அதை நம்மளால பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக திடீரென பாஜக அறிவித்ததன் பின்னணியில குற்றம் அரசியல் டீம் ஆராய்ந்ததுல பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் பெயர் பாஜக அறிவித்ததுமே வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டுதான் அப்படின்றது வெளிப்படையாக தெரிகிறது. பொதுவாக குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு வட மாநிலத்தை சேர்ந்தவர் நிறுத்துவது வழக்கம். அதே போல தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களை நிறுத்துவதும் வழக்கம் தான். அது மட்டுமல்ல, முக்கியமான பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யும் போது அடுத்து வரும் தேர்தல்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் பாஜக தலைமை வேட்பாளர்களை தேர்வு செய்வது வழக்கம். எனவே வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாக்காளர்களை கவரும் வகையில தான் சிபிஆர் நிறுத்தப்பட்டுள்ளார். இது தவிர தமிழகத்துல பாஜக புறக்கணிக்கிறது என்று மேடை பேச்சு தோறும் திமுக தலைவர்கள் விமர்சனம் செய்து வருகின்றனர். இதற்கும் பதிலடி தரும் வகையில தான் சிபிஆரை நிறுத்தி தமிழகத்துல பாஜக முக்கியத்துவம் தருகிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்த அக்கட்சிக்கு இது ஒரு உதவுறதுக்கான ஒரு வழியா இருக்கு. எனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி கூட பாஜகவுக்கு இல்லை என்றாலும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், எல் முருகன் 3 தமிழர்கள் மத்திய அமைச்சரவையில இடம் தந்திருக்கு பாஜக. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அண்ணாமலை பாஜக தலைவராக இருந்தவரை பாஜக அதிவேக வளர்ச்சி கண்டது. ஆனால் கூட்டணி கட்சிக்காக எடப்பாடி பழனிசாமி போட்ட நிபந்தனை அடுத்து அண்ணாமலையை பாஜக தலைமை மாற்றியது. இதனால பாஜகவினர் குறிப்பா பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பாஜகவினர் உற்சாகம் இழந்து காணப்பட்டான்னு சொல்லலாம். அவர்களுக்கு அந்த அதிருப்திக்கு மருந்தாகத்தான் இப்போது சிபி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார். இதெல்லாம் விட பெரிய அரசியல் கணக்கு இதுல உள்ளது. சிபிஆர் வேட்பாளராக அறிவித்தது திமுகவுக்கு பாஜக நெருக்கடி தந்திருக்குன்னு சொல்லலாம். இந்திய கூட்டணியில் உள்ள திமுக குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் அறிவிக்கும் வேட்பாளரையும் ஆதரிக்க வேண்டும். ஆனால் தமிழரான சிபிஆரை ஆதரிக்காவிட்டால் அது அவப்பெயரை ஏற்படுத்தும். இதை வைத்து அதிமுக, பாஜக இரு கட்சிகளும் அரசியல் செய்யலாம். எனவே திமுகவுக்கு இது பெரும் தர்ம சங்கடத்தையும் தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மாறாக சிபிஆரை வேட்பாளராக அறிவித்ததன் மூலம் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த பாஜகவினருக்கு உற்சாகம் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இது தேர்தல் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லி ஒரு புறம் அதிமுகவும் சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காங்க. கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த தனது பலமாக பார்க்கும் பாஜக அதே பகுதியைச் சேர்ந்தவரை குடியரசு துணைத் தலைவராக்குவதன் மூலம் சட்டமன்றத்துக்கு கூடுதல் உறுப்பினர்கள் அனுப்ப முடியும் அப்படின்னு நம்புது. பாஜகவின் இந்த அரசியல் கணக்கு கை கொடுக்குமா என்பதை வரும் தேர்தலில் பார்ப்போம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.